ஸ்ருதி நிக்கல ஓடி போயிரு சீக்கிரம் போ. என்ன பாக்குற? இனிமே அது வெடிக்காது. அது வெடிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதான் நீ குழந்தையெல்லாம் காப்பாத்திட்டிய. இதே பாம இதே ஸ்கூல்ல நாளைக்கு நான் வைப்பேன். ஆனா மறுபடியும் காப்பாத்துறதுக்கு நீ உயிரோட இருக்க மாட்டேன். ஏய் ஏய் நண்பா, என் தங்கச்சிய எப்படியாவது கலெக்டர் ஆகணும்டா. உனக்கு ஒண்ணு ஆகாதா? நண்பா, ஆசை தங்கச்சிய கலெக்டர் ஆக்குவடா. சரிடா, ஆக்குறடா. நிச்சயமா தங்கச்சி கலெக்டர் ஆக்குறடா. மணி 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 என்ன பாரு மணி. மணி டேய் மணி டேய். எல்லாருக்கும் வணக்கம். போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல எனக்கு ஏகப்பட்ட மரியாதை இருக்கு. இங்க விருது வாங்கிய போலீஸ்காரர்களையும் போலீஸ் அதிகாரிகளையும் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பல பேரு சட்டத்துக்கு புறம்பான காரியங்கள்லாம் பண்ணுவாங்க. எனக்கு அது பிடிக்காது. நியாயம், தர்மம், நேர்மை இவை மூன்றும் தான் என் வாழ்க்கையின் தாரக மந்திரம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம். வேலு, என்ன விட்டு நேத்து வரைக்கும் சிரிச்சு பேசி ஒன்னா சாப்பிட்ட என் ஃப்ரெண்டுடா இன்னைக்கு சாம்பல் ஆயிட்டான். இது நம்ம கையதுரா, காலதுரா, கண்ணதுரா. இவன் என் உடம்புடா, என் ரத்தடா, என் உசுரடா, என் உடம்புடா. நண்பா, என் தங்கச்சியே நீ எப்படியாவது ஒரு கலெக்டர் ஆக்கணும்டா. பாண்டியன், don't shoot him. மிலிட்டரி கோர்ட்ல இவர் மேல எந்த தப்பு இல்லைன்னு தீர்ப்பாகி மறுபடியும் வேலையில சேர சொல்லியும் இவர் வேண்டான்னு ரிசைன் பண்ணி இங்க பழனியில வந்து கஷ்டப்பட்டு இருக்காருன்னா அதுக்கு காரணம் எங்க அண்ணனுக்கு இவர் கொடுத்த வார்த்தை. இப்ப சொல்லுங்க, இவரா சுயநலம் பிடிச்சவரு? இவரை காதலிச்சதுக்காக நீங்க பெருமைப்படணும். என்னைக்கு ஓவரத்தை நினைச்சீங்களே, என்னாச்சு உங்களுக்கு? இந்த வேலு பேரு நம்மளும் எத்தனை வருஷமாடா தாயா புள்ளையா பழகிருக்கான். இது வரைக்கும் அவன் மிலிட்டரியில இந்த விஷயத்தை நம்மகிட்ட சொல்லியிருக்கானடா. அவன் செஞ்சது நியாயமா?
நியாயமா? அதுக்கே நடிக்கிறீங்க, வேணுமே கேட்க வேண்டியதானே? கேக்குறேன்டா, கேக்குறேன். தனியா போய் கேட்டா அது தகராறு, தண்ணியோட போய் கேட்டா அது வரலாறு. வரலாறுல நான் இடம் பிடிக்கிறேன். அண்ணே பஸ் வந்துருச்சுண்ணே, போ நிப்பாட்டியா? போ போ, பஸ் நிப்பாட்டி ஏத்தி அசிங்கப்படுத்தாத போ. அண்ணே கொஞ்சம் வழி விடுங்க அண்ணே. ஏய், ஏய், ஓடுற பஸ்ல ஏறாத. அப்பா நம்மளுக்கு இடம் இருக்கு. நம்ம இன்னைக்கு உட்காந்தோம். சீட்டு தான் இருக்குது, உட்கார வேண்டியதாயா? அம்மா முழங்கால் சத்தம் தான் உட்காருவான். தெரியுதா தெரியுதா? நாங்கெல்லாம் கருஞ்சிருத்த எப்பயுமே கன் மாதிரி நிப்போம். எப்படி நிப்போம்? கன் மாதிரி நிப்பி. எங்க போயிட்டு வர்ற? மொட்டைவோட பழனி மலைக்கு போயிட்டு வரேன். போட்டியா இல்லையா? போடலைங்க. அப்ப இது என்ன? போட்ட ஏன் இப்படி வளர்ற? கோயிலுக்கு போனோமா, ஊருக்கு புறப்பட்டோமான்னு இருக்கணும். அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்க. டிக்கெட் இன்னும் நிக்கிறார்ல, எங்க அண்ணன் போய் கேளு. யார் உங்க அண்ணன்? அந்த கம்பியை பிடிக்காம நிக்கிறாரு, அவர்தான் எங்க அண்ணன். யோ சோப் சட்டை, இந்த ரோஸ் பண்ணி டிக்கெட் எடுக்கிறியா? இங்க வந்தா எடுப்போம். ஏன் நீ இங்க வர மாட்டியா? நாங்க எப்பயுமே ரிபல்ஸ்ல போய் பழக்கமே கிடையாது. யோ உங்க அண்ணன் என்ன பஸ்ல என்ன கம்பியை பிடிக்க மாட்டாரோ? இந்த பஸ்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எந்த பஸ்ல ஏறினா கூட கம்பியை பிடிக்க மாட்டாரு. இவ்வளவு ஏன், அரபாடுல ஏறினா கூட ஆணி அடிச்ச மாதிரி நடுவுல நின்று எதையும் பிடிக்காம வருவாரு எங்க அண்ணன். ஓஹோ அப்படியா? இப்ப பாரு. ஒண்ணு ஆகலையோ? என்னையா வண்டி ஓட்டுற? சொல்லிட்டு பிரேக் போடுறதுல இப்ப யாருக்கு நட்டம்? உன் கண்ணாடி தானே உடைஞ்சு போச்சு. வண்டி ஓட்டுறானா வண்டி? டேய், அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? நான் என்ன சர்க்கஸா கட்டினேன்? எங்க அவன்? யாரா அவன்? யாரா கை தட்டினது? அதானே, யாரா கை தட்டுந்த? போகலாம் ராய். பழனி வழக்கம் போலதான் இருக்கு. வழக்கம் போல தைப்பூசமா வரப்போகுது. அந்த வேலு பையலும் வழக்கம் போல டியூப்லைட் வித்துக்கிட்டு தான் இருக்கான். அவன் தங்கச்சியும் வழக்கம் போல காலேஜுக்கு போய்கிட்டு தான் இருக்கான். ஆனா நீங்க மட்டும்தான் வழக்கத்துக்கு மாற ஆத்திரத்தை எல்லாம் அடக்கிக்கிட்டு அமர்ந்து போயிருக்கீங்க. போலீஸ்காரன் ஆஞ்சைட்டுமா இல்ல பயலுல அனுப்பி நீங்க பண்றீங்களா? அவ சாவ பத்தி நீ யோசிக்கிற, அவ சரித்திரம் பத்தி நான் யோசிச்சேன். அவ ஒரு மிலிட்டரி மேன், நாச்சியார் தேடிக்கிட்டு இருக்கிற ஆளு. உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே கதிகலங்க வச்ச ஆளு. அவனை தேடிக்கிட்டு இருக்கிற நாச்சியாருக்கு தகவல் கொடுத்தாச்சு. நாளைக்கு பழனியில தைப்பூசம். தைப்பூசம் முடியறதுக்குள்ள வேலு எப்படி சாகுறான பாரு. மாலை வாங்கிட்டு வர சொன்னா எவ்வளவு நேரம் பண்றான் பாரு இந்த பழனி. அவங்க வரதுக்குள்ள நம்ம அர்ச்சனை சாமான் வாங்கிடலாம். வாங்க வாங்க பாட்டி. சத்தம் போட்டா உசுறு போயிடும். அண்ணே ஆள் சிக்கிட்டானே. என்ன போன தைப்பூசத்துக்கு அடிச்சவன் இவன் இல்லடா. எது போன தைப்பூசமா? ஏண்டா போன தைப்பூசத்துக்கு அடிச்சவன் இந்த வருஷம் தேடிக்கிட்டு இருக்கீங்க? கொங்கா பள்ளிக்கலாம். சரி போ போ. ஏண்டா நீ வானா வர்றதுக்கு போனா போறதுக்கு நீ வச்ச வேலைக்காரன் நானு. என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஏதோ வெறுங்கையோட திரும்பி போறோம்னு ரொம்ப சங்கடப்படுறா. ரெண்டு ஊமை குத்து விரட்டி விட்டுருக்கலாம். சரிண்ணே. இங்க பாரு, மேல கை வச்சு பண்ணுகிட்டியா? அப்பதே போட்டிருந்தாங்க, போயிருக்கலாம். கொழுப்பு என்ன கூட்டம் சாமி. இந்த மாலையை வாங்கிட்டு வரப்புன்னு ஒரு பக்கத்து சோல்டர் இறங்கிடுச்சு பாருந்தா. ஏப்பா அப்படி பாக்குறேன்? என்னது இது? நாரு பூவங்க. யார கேக்குற? என்னப்பா அதை கொண்டு வரக்குள்ள நச்சு நாராசனமாக்கிட்டாங்க. மறுபடியும் இந்த கூட்டத்துல போய் நான் வாங்கி இப்பயும் எனக்கு கண்ண கட்டுது. சரி வேலைங்க. இந்த இருக்கு இல்ல. ஏய் தங்கச்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணா காணிக்கா உண்டியல போடுறேன்னு சொன்னா அந்த வேலை கேக்குறேன். அந்த வேலை தான். எப்பா ஆசாரி வீடு மேற்கு சன்னதி வீதியில இருக்கு. லேட்டா இருக்கட்டும். நீ தைப்பூசம் நல்ல நாள், காணிக்கை நீ உண்டியல போட்டே ஆகணும். இவங்கள பத்திரமா பாத்துக்க. நானும் பத்திரம். வேலை நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். 10 கோடிகளுக்கு ஒரு அறிவிப்பு. தலைமுடியை ஐயா நான் தெரியாம தான் கேக்குறேன். பொட்டுன்னு அவனை போடுறதை விட்டுட்டு ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? முழுசா இருக்காண்டா, திடகோத்திரமா இருக்கான். நல்ல காலு, நல்ல கையி. ஆனா நானு இந்த கையில தான் சாப்பிடுறேன். இந்த கையில தான் கழுவுறேன். கோபத்துல கூட இந்த கையை தூக்க முடியாது. பத்தியா, எத்தனை வருஷமா அவனை தேடிக்கிட்டு இருந்தேன்.
இனிமே அவன் இருக்க கூடாது. அவனை எப்படி கொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏய், மேற்கு சன்னதி சீட்ல ஆச்சாரி வீட்டுக்கு போயிருக்கா. போலீஸ்! ராகவன்! நீங்க சன்னதி தெருக்கு போங்க. Come on, let's move.